கடைசி உலகப் போர் இந்த படம் ஹிப்ஹாப் தமிழாவோட டைரக்ஷன்ல செப்டம்பர் 20 அதாவது நேத்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, வெவ்வேறு காரணங்கள்னால 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. இதனால பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றது தான் அந்த படத்துடைய கதை. இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சிம்பிளான ஒன் லைன். ஆனா இதையும் தாண்டி இந்த படத்துல நிறைய கிளைக்கதைகள் இருக்கும். இந்த படத்துல ரொம்ப பிரமிச்சு பார்த்த விஷயமே ஆதினா இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரான்றது தான். ஏன்னா புரொடக்ஷன் காஸ்ட்டை பற்றியெல்லாம் கவலையே படாம நல்லா கிராண்டா செலவு பண்ணி இந்த படத்த எடுத்திருந்தாரு. பொதுவா இந்த மாதிரியான படத்துல வில்லன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த படத்துல யாரு வில்லன்ற கன்ஃப்யூஷனே படம் முழுக்க இருந்துச்சு. அதே மாரி கதை ஆரம்பிச்ச இந்த கொஞ்ச நேரத்துல படம் எத நோக்கி போகுதுன்ற ஒரு சின்ன கன்ஃப்யூஷனும் இருந்துச்சு. பொதுவா ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுமக்கள் பாதிக்கப்படுறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அரசாங்கம் இதுக்கு பின்னாடி எப்படி வேலை செய்யுதுன்றத கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா காமிச்சிருக்கலாம். ஆனா இதுல அவங்க பெருசா அப்படி காட்டுன மாதிரியே இல்ல. ஆனா நீங்க லாஜிக்கெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி படத்தோடைய மேக்கிங் ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. முக்கியமா படத்தோட எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொல்ல முடியாது. டீசென்ட்டா இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வேணா இந்த படத்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி